எங்ககிட்ட நேற்று கூட கேட்டார். அவர் பிரதமர் மோடி இங்கே வந்து நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை அழைக்கலையே சொன்னார்கள். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றார், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பான் கிழமைக்கு. 2 பேர் நண்பராக இருப்பதற்கு நேரில் பார்த்து கை கொடுத்து பேசி பழகணும்னு அவசியம் இல்லை, மனசுல தான். நான் சொல்லல, திருவள்ளுவரே சொல்ல. புறநானூற்றிலே கோப்பெருஞ்சேரன் என்கிற அரசன், பிசிராந்தையார் என்கிற புலவர் ஒருத்தவங்க பார்க்கல, ஆனால் நண்பர்கள். பிசிராந்தையார் பார்க்கறதுக்கு போறார் கோப்பெருஞ்சேரன், அவன் இறந்து விட்டான், செத்துட்டான், வடக்கு இருந்து செத்து விட்டான். உடனே பிசிராந்தார் பக்கத்திலேயே நான் அவனும் எனக்கு ஒரு குழி தோன்றது, நானும் அதே மாதிரி இறந்து விட்டேன். அதான் நட்பில் உயர்ந்த நட்பு என்று நம்முடைய சங்கங்களை சொல்ல மனசுதான் காரணம். ஆகவே இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் உணர்ச்சியால் ஒன்றுபட்டவர்கள். அதை காலம் நிரூபித்துட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இருந்து நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி, ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தினர். பயிலியது கெதிய நெற்றில் நரியவோ உணவோ என்று பழக பழக அன்பு வளரும். கரும்பை நுனியிலே இருந்து அடியை நோக்கி தின்கிற பொழுது இணைத்துக் கொண்டே போகும். ஆகையினால் சொல்கிறேன், சரியான முடிவை நல்ல நேரத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டு நலன் கருதி எடுப்பார்கள். ஆகவே நம்முடைய நலன் மட்டுமல்ல, நாட்டு நலனும் அவர் கையில் இருக்கிறார். எல்லாம் இங்கே கடந்த காலத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் பயனில்லை. நாம் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும். எதிர்காலத்தை பார்க்கிற பொழுது இந்த இயக்கத்தை காப்பாற்றி, புரட்சி தலைவர் பெயரையும் புரட்சி தலைவர் பெயரையும் காப்பாற்றி மீண்டும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லுகின்ற வாய்ப்பு, திறமை அனைத்தும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளருக்கு. ஆகையினாலே தான் அவரை நாம் நம்புகிறோம். சொல்லலாம், உங்களுக்கு ரெட்டேல கிடைக்கலையே, அப்புறம் பெயர் கிடைக்கலையே, கட்சி கிடைக்கல, என்ன கிடைக்கும், இதெல்லாம் முக்கியமல்ல, நாட்டு மக்கள் தான் முக்கியம். புரட்சி தலைவர் அவர்களோடு இருந்ததால் சொல்ற 1980 புரட்சி தலைவர் இருக்கிறார், ரெட்டேல இருக்கு, கட்சி இருக்கு. மக்கள் நடிகர்களை கண்டு மயங்கி ஓட்டு போடுவார்கள் என்று சொல்வார்கள். கோடிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு வர வந்தார். தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆகவே நாம் சரியாக சத்தியம் தவறாமல் நேர்மையாக நடப்போமே ஆனால் நிச்சயமாக மக்கள் நம்மை ஆதரிப்பார். பெருசா கட்சி வச்சிருக்கிறேன், பணம் வச்சிருக்கிறேன்னு அதில் ஈடுபடாது. அதை வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் நிரூபித்து காட்டுவோம். தமிழ்நாட்டு மக்கள் நம் பக்கம்தான் இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பு வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே வருகிறது. அந்த தேர்தல் வெற்றியை தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தரக்கூடிய சக்தியும் வல்லமையும் நாம் நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆலோசனை மட்டும் போராது, கூடியிருக்கிற உங்களுடைய ஆலோசனைகளையும் சேர்த்து நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றோம்.